ஆரம்பத்தில் டப்பிங்க்கு வந்திருக்கும் பொழுது ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறமா ரொம்ப இதுவாகி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி, அதுக்கப்புறமா சீரியலில் வந்து ஒரு டப்பிங் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, அப்புறம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, அதுக்கப்புறமா சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, இன்றைக்கி வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு பிறகு வந்தவர்கள் தம்பிகள் எல்லாம் வந்து பெரிய பெரிய உயரங்களில் இருக்கிறாங்க, நல்ல சம்பளம் வாங்குகிறாங்க. அப்போது ஒருத்தன் வந்து சொன்னான், இந்த மாதிரி என்னடா நீ இவ்வளோ இதுவாக நடிக்கிற, இவ்வளோ இதுவாக பண்ணுற, இவ்வளோ ஸ்லாங்கு பேசுகிற, அவங்கள பாரு இவங்கள பாரு அப்படின்னா. நான் யாரையும் பார்க்கல, உன்னை பார்க்குறேன். நீ என் கூட டப்பிங்கில் இருந்த, இன்னமும் நீ டப்பிங்கில் இருக்க. அவர்கள் அவ்வளோ உயரத்துக்கு போனால் அது அவர்களுக்கு கிடைத்தது. எனக்கு இப்போ நான் டப்பிங்கில் இருந்தேன், அதுக்கப்புறமா இன்றைக்கும் டப்பிங் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். சீரியலில் ஆக்ட் பண்ணியாச்சு, ஆக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சினிமாவுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னாக்க, நீ வந்து உன்னை நான் எள்ளி நகையாடவில்லை, நீ இன்னும் அதிலேயே தானே இருக்க இல்லையா? அப்போது நான் என்ன சொல்கிறேன், நான் உன்னை பார்த்து நான் இப்போ வந்து மனம் ஆறுதல் கொள்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க, இறைவன் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து. நீ வந்து வீட்டுக்கு வந்து வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படாமல், குடிசை வீட்டில் குடியிருக்காமல், ஏதோ ஒரு நல்ல வீட்டில் இருக்க இல்லையா? வீட்டில் ஏசி எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ நீ உனக்கு கீழே வந்து நடைபாதை வாசிகள், அங்கே குடியிருக்கிறவங்க, மழை பெஞ்சால் மரத்துக்கு கீழே ஒதுங்குறவங்க, இவங்களை எல்லாம் பாரு. அவர்களை பார்த்து நீ ஆறுதல் அடை. நான் உன்னை பார்த்து ஆறுதல் அடைகிறேன். தெரியுதா? என்னை விட மேலே இருக்கிறவங்களை பார்த்து நான் புறம்படல. இதுதான் இந்த உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு ஐயா எழுதினதுரா. இதெல்லாம் புரிஞ்சுக்கோண்ணா. கரெக்டரா?